என்ன செய்தி? அரசே, திருநெல்வேலி படை சிவகங்கை அரண்மனைக்குள் நுழைந்து தேவியரையும் குழந்தைகளையும் கைது செய்து விட்டார். 100க்கும் மேற்பட்ட வீரர்களையும் கைது செய்து திருப்பத்தூர் சிறைச்சாலைக்கு கொண்டு போய்விட்டதாம். ரகுநாத தேவரங்கே அவரும் கைது செய்யப்பட்டார். 2000 பேருக்கு மேல் மடிந்து விட்டார். இன்னும் 2 நாட்களுக்கு மேல் படைபலம் தாங்காது. சோதனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை அண்ணா, வெற்றி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மருது பாண்டியரின் வீர வரலாற்றை நாடு புகழ்ந்து பாடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. வீர சரித்திரம் நம்மை அரவணைக்க துடிக்கிறது, அரவணைக்க துடிக்கிறது. துரைசாமி, துரைசாமி, தம்பி துரைசாமி, தைரியமாக என் கைகளுக்கு வர வைத்து விட்டாயே. உன் பிஞ்சு வேலை சிதைக்க அந்த வஞ்சகளுக்கு எப்படியெல்லாம் வர துணிந்தது. துரைசாமி, 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 துரைசாமி. நான் இப்போது உண்மையிலேயே ஊமையாக பஞ்சாரங்குறிச்சி சிறைக்கு கொண்டு செல்லுங்கள். மருதுபாண்டியரை திருப்பத்தூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அத்தோடு தப்பியோடைய முத்தழகை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அத்தான், நாளை மறுநாள் நம் திருமண நாள். ஆமா, வாழை மரங்கள், மாவிலை தோரணம் எல்லாமே தயாராகட்டும். உன்னை மாலையிட்டு மணமேடையில் அழகு பார்த்து விட்டு தான் மரண மேடைக்கு செல்வேன் நான். பகைவர்கள் எத்தனை பேர் சூழ்ந்து வந்தாலும் சரி, நம் திருமணத்தை நிறுத்தவே முடியாது. வருகிறேன். முத்தழகு திருமண முடிக்கு காளையார் கோவிலுக்கு வருகிறானா? துரை அவர்களே, wonderful wedding. This will be his wedding robe. வாழ்வை உனக்கு நான் காட்டிவிட்டேன், சாவை எனக்கு நீ காட்டு. பகைவர் படை மீண்டும் என்னை அழைக்கிறது. கடலை கிழித்துச் செல்லும் கலம்போல் பகைவர் உடலை கிழித்துச் செல்ல புறப்படுகிறேன். மரணம் வரும் என்று தெரிந்தே மகிழ்ச்சியோடு புறப்படுகிறேன். என் தாய் நாட்டை காக்க தலை கொடுக்க புறப்படுகிறேன். எங்கே நம் மரக்குல வழக்கப்படி வாய்க்கரிசு கொடுத்து உன் கணவனை வழி அனுப்பு. கலங்காதே, வீரர் வழிவந்த மரக்குல மங்கையாகிய நீ பிறந்த மண்ணுக்காக இந்த தியாகத்தை செய். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். உம்மை காலம் அழைத்ததென்றே கனவு கண்டேன். காலம் அழைத்ததென்றே கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன்.
வைத்த விளக்குகளும் அணைய கண்டேன். வாழை மரங்கள் விழ கனவு கண்டேன். அங்கே வைத்த விளக்குகளும் அணைய கண்டேன். மாலை உதிர்ந்து விழ கனவு கண்டேன். மஞ்சளும் குங்குமமும் கலைய கண்டேன். மாலை உதிர்ந்து விழ கனவு கண்டேன். மஞ்சளும் குங்குமமும் கலைய கண்டேன். கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். உம்மை காலம் அழித்ததென்று கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். போய்விட்டாயா? இது யாருக்கு முடிசூட்டுவோம்? கருணையே உருவான மேஜர் வெல்ஸ் அவர்களே, சிவகங்கை பொதுமக்களே, சிவகங்கைக்கே உரிதான ராஜா பெரிய உடையனத்தேவர் அவர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் முடிசூட்டி வைக்கிறோம். தங்கள் கையாலேயே. Mr. Udayanar, from this day on, you are the ruler of Sivaganga. ராஜா பெரிய உடையனத்தேவருக்கு நகரத்து மக்களை வாழ்த்து பாடச் செய், நடனமாடச் சொல். நகரத்தில் மக்களே இல்லை பிரபு. ஏன் இல்லை? நான் அழைத்து வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? அதை எதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டும்?
மரியாதையாக வீட்டுக்கு போ. வீடு எங்கே இருக்கிறது? வீட்டில் யார் இருக்கிறார்கள்? நாளை வருகிறேன் நான். தம்பி துரோகியாமே? நம்பியவர்களுக்கு வேறு என்ன பெயரா? இன்று 45வது நாள். ஒழுங்காக உழைத்தவன் துரோகியாக சாகப் போகிறான். துரோகம் புரிந்துவிட்ட உங்களோடு நான் வாழப் போகிறேன். மடையன், அவன் ஏன் அங்கே இருக்கிறான்? இங்கே வரச் சொல். இன்னும் ஒரு பதவி காத்திருக்கிறது. பொய்ப்பட்டம் எதற்கு? உண்மையிலேயே துரோகியாகி விடட்டும் என்கிறீர்களா? ஒரு இடத்து தியாகம், மறு இடத்து துரோகம். இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து துரோகம் தியாகமாகும், தியாகம் துரோகமாகும். கண்ணாத்தா, தத்துவத்தை நிறுத்துங்கள். தம்பியை காப்பாற்ற வேண்டும். இன்று கடைசி நாள். இன்று கடைசி நாள். இன்று கடைசி நாள். ஆணைப்படி முத்தழகு வரவில்லை. அண்ணனின் தலையோடு வருவார். தவறமாட்டான் முத்தழகு. இல்லை அரசே, இல்லை. தவறிவிட்டான் முத்தழகு. இல்லை, முத்தழகு நான் தான். முத்தழகு நான் தான். அண்ணனை கொண்டு வர ஆர்ப்பரித்து கிளம்பிய முத்தழகு நான் தான். மாற்று உடை அணிந்து மனதில் உரமிகுத்து ஏற்ற கடமை முடியும் வரை வாய்மூடி இன்று உங்கள் தன்னதியில் உண்மை உணர்த்த வந்த முத்தழகு நான் தான். அரசே, துரோகத்துக்கு சரியான விலை இதோ என் தலை. முத்தழகு, நீ துரோகி அல்ல. வெறுத்து ஒதுக்கியும் விடாமல் பின்பற்றி வந்தாயே, நீயா துரோகி? வராது என்று கூறியும் வாழேந்து ஓடி வந்தாயே, நீயா துரோகி? தாக இருந்த என்னை உன் மார்பு காட்டி காப்பாற்றினாயே, நீயா துரோகி? ஆமாம் அரசே, நான் துரோகி. இப்படி ஒரு அண்ணனை பெற்று தந்தானே என் தாய், அவள் துரோகி. நாட்டு மன்னர் காட்டுக்கு வந்ததும் நாளும் இரவும் வாடி தளிப்பதும் நாளை பொழுது யாருக்கு விடியுமோ என ஏங்கி நிற்பதும் என் குடும்பத்தாலான துரோகங்கள். என்னை மன்னிக்காதீர்கள் அரசே, மன்னிக்காதீர்கள். நீங்கள் மன்னித்தால் என் மனசாட்சி மன்னிக்காது. உங்கள் கையால் மாண்டாத்தான் உத்தமன் என்ற புகழ் வருவேன். என்னை கொண்டு விடுங்கள் அரசே, என்னை கொண்டு விடுங்கள். முத்தழகு, உன் முடிவை மாற்றிக்கொள். அத்தா, நீங்கள் சாக வேண்டாம். மன்னவர் மன்னித்த பிறகும் நீங்கள் சாக வேண்டாம். உண்மை தெரிந்து விட்டது. உத்தமன் என்ற பெயர் தெரிந்து விட்டது. முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள் அத்தா. இல்லை முத்தழகு, இல்லை இல்லை. என் நாட்டு மண்ணை புனிதப்படுத்த வேண்டும். நல்லவர்கள் வாழ வழிவகுத்து கொடுக்க வேண்டும். ஆகவே நான் சாக வேண்டும். என்னை கொண்டு விடுங்கள் அரசே, என்னை கொண்டு விடுங்கள் அரசே. கொன்றால் என்ன, சாவான். செத்தால் என்ன, தம்பிதானே அவன். நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய். நாளை நமக்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. காவலையை விடு. வளர்த்தது மனித உணர்ச்சியற்ற நீங்களா? அதிகார வெறியில் ரத்தவாசம் கூட செத்து விட்டதா? மயிர் நீப்பின் வாளா கவரிமான் சாதியில் மானம் கெட்டவரும் ஒரு அங்கமா? கண்ணாத்தா, காட்டிக் கொடுக்கும் கயவர்களை கணவர்களாக பெற்றவர்களும் பெண்களா? வல்லையமும் ஈட்டியும் தாங்கி வஞ்சகர்களை வீழ்த்தும் மரபில் சூதும் சூழ்ச்சியும் நடத்தி ஆட்சியை கைப்பற்றும் துரோகிகளும் வாழ்வதா? கண்ணாத்தா, சகோதரர்களை பலி கொடுத்து தன்னை வாழ வைத்துக் கொள்ளும் குணம் நாய்களிடம் கூட இல்லையே. கண்ணாத்தா, நீ என் மனைவி. அந்த பந்தம் அறுபட்டு நாட்கள் 40க்கு மேல் ஆகிவிட்டன. மானங்காக்கும் மரத்தினால், முரத்தினால் புலியை விரட்டும் மைவரை பெண்கள் பரம்பரையினால். பேசாதே. காட்டிக் கொடுப்பவன் கணவனாயினும் அவனை வாட்டி எடுக்கும் தேவினால். கண்ணாத்தா, சாகாதே. வந்திருப்பது உங்கள் மனைவி அல்ல. கீழக்கோட்டை காளி நீதி கேட்க வந்திருக்கிறார். கண்ணகி இங்கே களங்காண வந்திருக்கிறார். கண்ணாத்தா, மருதரசரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது இங்கே மடிகிறீர்களா? இங்கேயே மடிகிறீர்களா? இங்கேயே மடிந்தால் தான் என்றும் என் பெயர் நிலைக்கும். முத்தழகு என்று ஒருவன், மருதரசர் முகம் போல தொடர்ந்து வரும் தளபதி, செத்தான் நீதிக்காக. ஜெகமெங்கும் பெயர் பெற்றார். அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு அறிவொளியாய் அவன் நின்றான். துரோகிகளால் வீழ்ச்சியுற்ற தீந்தமிழர் பொன்னாட்டில் தியாகத்தால் பெயர் பெற்றான் சேர்வை மகன் முத்தழகு. மறவர் திருநாட்டில் மண்ணெல்லாம் சிவப்பாக காண்பதற்கு ஒரு காரணத்தை ஆராயும் பெரும்புலவீர் வீரமகன் முத்தழகின் ஆறாத செங்குருதி வீழ்ந்து சிவந்ததுதான் மிகப்பெரிய காரணமாம். எதிர்கால வரலாறு இப்படியே பாடட்டும். சதிகால சரித்திரத்தை எங்கேறி மூடட்டும். வருங்கால மக்களினை வாழ்க வாழ்க பாடட்டும். நானே சாகிறேன் அரசே, நானே சாகிறேன். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். சின்னச்சாமி, முத்தழகை விடுதலை செய்யுங்கள் அரசையும், முத்தழகை விடுதலை செய்யுங்கள். கொத்தடிமை தீர்க்க வந்த குற்றமில்லா தளபதியை விடுதலை செய்யுங்கள். அண்ணியின் குடும்ப பாதத்தால் அவமான பெயர் அடைந்திருக்கும் என் தம்பியை விடுதலை செய்யுங்கள். வாழ்க்கையிலே நான் காண முடியாத மன அமைதியை என் கணவரின் சாவிலே பெற்றுவிட்டேன். கணவனுக்காக உயிரிழந்த பெண்கள் வாழ்ந்த பூமியிலே கணவனை கொன்றாள் கண்ணாத்தாள். கலங்கத்தான் பத்தினி தன்மைக்கு. ஆனால் கரைபடிந்த சரித்திரத்தையே மாற்றி வைத்த செயலாக இது விளங்கட்டும். என் கணவரோடு
என்னையும் சேர்த்து எரித்து விடுங்கள். அண்ணே, அண்ணே, மகளே. அக்கா, தம்பியை பத்திரமாக பார்த்துக்கொள். அண்ணே, சிவகங்கை வாழட்டும். அண்ணே, சிவகங்கை வாழட்டும். அண்ணே. எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய் அண்ணி, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய். ஆசை இனி முத்தரக நேரடியாக முத்தரகாகவே போரிடுவான், களபலியாவான், உத்தமன் என்ற பெயரோடு மடிவான். போர், போர், போர். I'm sorry, Muldoon. Take him away. இன்று எங்கள் வீரம் தூக்கு மேடையில் முடிவடைகிறது. எந்த வீரனுடைய சரித்திரமும் இன்பத்தில் முடிந்ததில்லை. எங்கள் சமுதாயம் ஒரு நாள் எழுச்சி கொள்ளும். பொங்கும் தமிழர் வெள்ளம் பகைவரின் பூண்டறுக்கும். காலம் மாறும். எங்கள் தாயகம் வெல்லும். தாயகம் வெல்லும். தன்மான தமிழ்குலமே, வரவு கூறும் வாசல் நின்ற பெரிய மருது பிரிந்து போகும் பாதையிலே நிற்கிறான் இப்போது. அண்டி வந்த நண்பனுக்கு ஆதரவளித்தவன் அணைக்க துடிக்கும் தூக்கு கயிற்றின் அருகே நிற்கிறான் இப்போது. நண்பனுக்காக போரிட்டேன், நாட்டுக்காக மடிகிறேன். வீர வரலாறு தொடரட்டும், விடுதலை உணர்ச்சி வளரட்டும், துரோகிகள் படலம் முடியட்டும். இந்த தூக்கு மேடையே விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். மேஜர் வெலிஷ் அவர்களே, மடிந்ததும் என் தலையை காளையார் கோயில் கோபுரத்திற்கு எதிரிலேயே புதைத்துவிடும்.
செந்தமிழ நாட்டோரே, தென்னகத்து வீரர்களே, பொங்கும் பெருங்கருணை புகழ் வளர்க்கும் அன்னையரே, பூமி பிறந்த பொழுதினிலே நாம் பிறந்தோம். போர்க்களமே வீடாக பொழுதெல்லாம் புகழ் வளர்த்தோம். சாக்காடு வீரருக்கு ஒரு பூக்காடு, தலைநிமிரும் பரம்பரையை தழைக்க வைக்கும் மலர்க்காடு. குழந்தை இறந்தாலும் குறையாக பிறந்தாலும் வாழ்கொண்டு கீறி மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ்ச்சாதி, நாடும் பொது நீதி. மன்னர் இருவரை மரணம் அழைத்தது, இன்னும் ஒருவன் இருக்கிறேன் இங்கே. அந்நியனை யார் நீ என்றோம், திருடனை திருடனே என்றோம். நாங்கள் குற்றவாளிகளாம். நாட்டு விடுதலை கேட்பது குற்றம் என்றால், பகைவர் பூட்டிய விலங்கை உடைப்பது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை உதைப்பது குற்றம் என்றால், நண்பர்களை ஆதரிப்பது குற்றம் என்றால், இந்த குற்றவாளிகள் நாடெங்கும் பரவட்டும். அண்டி வாழும் அன்பு சமுதாயத்தை மண்டி வரும் இழுக்காடு மறையட்டும். எழுந்தது உணர்ச்சி என்று இளம்பருதி கிளம்பட்டும். முற்றாமல் முடியாமல் இதே கதை தொடரட்டும். முரசொலிக்கட்டும், நம் நாடு தலைக்கட்டும். மன்றத்திலே எங்கள் மக்கள் வெள்ளம் கூடட்டும். மலரட்டும் விடுதலை மலரட்டும். தவறட்டும் தென்றல் தவறட்டும். வாழட்டும் தென்னகம் வாழட்டும். காலத்தின் கண்ணீர் தண்ணீராக விழுந்தது. கதை முடிந்தது. ஆனால் சரித்திரம் தொடர்ந்தது. விடுதலை வேள்வி வளர்ந்தது. வீர முழக்கம் நாடெங்கும் கேட்டது. மருது பாண்டியரின் அடிச்சுவட்டிலே தமிழகத்தின் மக்கள் எல்லாம் நடந்தது. துணைக்கண்ட முழுவதற்குமே ஒரு தூய தலைவன் தோன்றினார். ஏகாதிபத்திய இருள் மறைந்தது. சுதந்திர சூரியன் கிளம்பினார். தமிழ் வாழ்க, தமிழகம் வாழ்க. வணக்கம்.